அண்ணாமலை குடும்பம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருண் தான் காட்டுறாங்க. வருண் வந்து அவங்க பிஸ்னஸ் வேலையாக வந்து பண்ணிகிட்ருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம், முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, மீட்டிங்கை பார்க்க வேண்டியதான், அதுக்காக வந்து வயிற்று அதுக்காக காயப்படலாமா என்ன, நீங்கள் சாப்பிட்டா தானே டேப்லெட்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து வருணுக்கு சாப்பாடு வந்து ஸ்பூனில் வச்சு அவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து வருணும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலா வந்து நினைக்கிறாங்க, உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம மேலே வந்து அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரு, என்ன அதை வெளியே தான் காட்டிக்க மாட்டேக்காரு, கூடிய சீக்கிரமே அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சாராவை தான் காட்டுறாங்க. சாராவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அண்ணாமலை வந்து இந்த மாதிரிக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இனிமேல் நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம், உனக்கு எப்படியாவது வரும்னு கிடச்சிருவான்னு தான் நானும் வந்து நீ சொன்ன மாதிரிலாம் செஞ்சேன், ஆனால் கடைசியில் இந்த அண்ணாமலை பாரு உன்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக அவள் துணிஞ்சிட்டா, இனிமேல் வந்து இவகிட்ட நம்ம வேலையை வச்சுக்க கூடாது, நம்ம பேசாமல் வெளியூருக்கு போயிடலாம் அப்படிங்கவும் இப்போ சாரா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்னை இந்த மாதிரிக்கு வந்து கயத்தில் இருந்து தலைகளை தொங்க விட்டு என்னை இப்படி மிரட்டினால நான் பயந்து ஓடிடுவேன்னு சொல்லி நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, இனிமேல் தான் என்னோட ஆட்டமே வந்து ஆவேசமாக இருக்க போகுது, அந்த அண்ணாமலை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாலா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை பழி வாங்கியே நான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து இந்த மாதிரிக்கு ரொம்பவே வந்து ஆவேசமாக பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து பயப்படுறாங்க. இங்கே பாரு சாரா, நான் சொல்கிறத கேளு, இந்த வரணும் வேண்டாம், இந்த ஊரும் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வெளியூருக்கு போயிடலாம் வா அப்படிங்கும்போது சாரா வந்து அந்த அண்ணாமலையை பழி வாங்காமல் நான் அங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து வருணை தான் காட்டுறாங்க. வருண் வந்து அவங்க மீட்டிங்கில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டை பற்றின விஷயத்த வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுறது போலுக்கு. அப்போ வந்து பார்த்தோம்னா அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கணும்னா அப்போ வந்து உங்கள் மனைவியும் வந்து பார்ட்னராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி இல்லைன்னா வந்து அவங்கள விவாகரத்து பண்ணணும், இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணாதான் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வருணுக்கு ரொம்பவே குழப்பமாயிருது. அப்போ வருண் பார்த்தோம்னா இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்க்கும்போது வெண்ணிலா தான் வராங்க. அப்போ வெண்ணிலா கிட்ட வந்து வருண் வந்து சொல்கிறாங்க, எங்க பாரு வெண்ணிலா, நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்துட்டு சொல்லுவேன், ஆனால் அதுக்கு வந்து நீ கண்டிப்பாக சம்மதிப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னங்க உங்களுக்காக நான் எதனாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வருண் பார்த்தோம்னா வெண்ணிலா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்டே எனக்கு கிடைச்சே ஆகணும், இது உன் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து வருண் வந்து சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னா நானும் நீயும் வந்து விவாகரத்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் நம்ம பிரியறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அதை பற்றி வந்து அவங்க விளக்கமாக வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க வருண் சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் தான் என்னுடைய கனவே, இது மட்டும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் என்னன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெண்ணிலா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கவும் எங்கள் பாரு வெண்ணிலா, ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் பிரியணும்னு முடிவு எடுத்தது தான், ஆனால் இது இப்போ இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, அதே நேரத்தில் இந்த விஷயம் வந்து வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெண்ணிலா வந்து சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து வருண் சொன்னதுக்கு சம்மதிச்சாங்களே தவிர அவங்க தனியாக வந்து நின்றுக்கிட்டு வெண்ணிலா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இது சீக்கிரமாக அந்த வாழ்க்கை வந்து முடியும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆகும்போது வருணும் வெண்ணிலாவை கிளம்பி வராங்க. அப்போ வந்து லீலாவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கே வருண் என்னாச்சு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னது இவ்வளோ அர்ஜென்ட்டாக ரெண்டு பேரும் வெளியே எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி வந்து அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ லீலாவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடா எது கூடமே சொல்லாமல் ரெண்டு பேரும் அவசரமாக கிளம்பி போகிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு ஒரு வேலை, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கோயிலுக்கு போகணுன்னா அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டாக வந்து கிளம்பி போகிற மாதிரிக்கு இருக்குது. இது பார்த்தோம்னா லீலாவதிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, என்னது ரெண்டு பேரும் இப்படி அவசரமாக கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வான்மதிக்கு சந்தேகம் ரொம்பவே கூடுதலாகிருது. இவன் இப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அண்ணாமலை தான் வராங்க. அண்ணாமலை வந்ததோ வருண் எப்படி இருக்கிறான், என்ன ஆச்சுது, அவன் டேப்லெட்லாம் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க. அப்போ லீலாவதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அண்ணாமலை, அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது
கேட்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, 2 பேரும் வெளியே போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வருணும் வெண்ணிலாவும் வெளியே போயிருக்கிறாங்க, என்னென்னு தெரியல 2 பேரும் அர்ஜென்ட்டாக போன மாதிரிக்கு இருக்குது. நான் கேட்டதுக்கு கூட அவன் என்னென்னமோ சொன்னான், ஆனாலும் வந்து என்னது இவ்வளோ 2 பேரும் அர்ஜென்ட்டாக போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து இங்கே வருணையும் வெண்ணிலாவே தான் காட்டுறாங்க. அப்போ வந்து 2 பேரும் விவாகரத்து பண்ணுறதுக்காக அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் உண்டுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக அங்கே வரவும் அப்போ வெண்ணிலா கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க இதில் நீ ஒரு கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு இதில் சம்மதம் தானேன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ வெண்ணிலா வந்து வருணே பார்க்குறாங்க. வருண் வந்து ஆமான்னு சொல்லு அப்படின்னு தலையாசிக்கிற மாதிரி காட்டவும் வெண்ணிலாவும் வந்து எனக்கு இதில் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கையெழுத்து போடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வந்து அவங்க அண்ணாமலை தான் காட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து அவங்க வந்து வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வெண்ணிலா வந்து அத்தை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அம்மா அப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும் குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்தது வெண்ணிலா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ வெண்ணிலா நீங்கள் 2 பேரும் வெளியே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாத்த அப்படிங்கிறாங்க. உன் பக்கத்துலேயே வருண் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என் பக்கத்தில் தான் இருக்கார் அப்படிங்கவும் சரி நான் வந்து கேட்குற கேள்விக்கு நீ வந்து எதுவுமே வந்து வெளிக்காட்டிக்காம கேட்கறதுக்கு மட்டும் ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அண்ணாமலை வந்து அவங்க வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க அம்மா நீங்கள் 2 பேரும் தனியாக போயிருக்கிறீங்களே அதில் உனக்கு சந்தோஷம் தானா, ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் 2 பேரும் தனியாக போகவே இல்லை, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் சரிம்மா நீங்கள் 2 பேரும் வந்து தனியாக போனீங்களே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னை அவன் வெளியவே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ தான் முறையாக உன்னை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கிறான், 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் அப்போ வெண்ணிலா வந்து அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறாங்க. நாங்கள் அங்கே வந்ததுக்கு காரணமே வேறு, ஆனால் அத்தை வந்து என்னென்னா நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வெண்ணிலா வந்து அப்படியே மனசுக்குள்ளே அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரவும் அப்போ வருண் வந்து லாயர்கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக டைவர்ஸ் கிடைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்ணிலா வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு வெளியே ஓடோடி வராங்க. வந்ததுமே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வெண்ணிலா வந்து நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு வருண் வந்து முடிவெடுப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு இந்த வாழ்க்கை கூடிய சீக்கிரமே என் கையை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கிற போது அப்போ லாயரும் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படிங்கும் போது அப்போ வருண் வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ள யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா வருண் வெளியே வரவும் வெண்ணிலா வந்து தன்னுடைய கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தாங்க. அப்போ வருண் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க வெண்ணிலா உண்மையிலேயே நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா நான் சொன்னதுமே நீ சரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட நீ திருப்பி இது சொல்லவும் இல்லை, அதே மாதிரிக்கு மறுக்கவும் இல்லாமல் நீ வந்து முடிவெடுத்து நீ சரின்னு சொல்லிட்டு இந்த கையில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியே, உண்மையிலேயே உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இந்த விஷயம் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது நானும் சொல்கிறேங்க நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்லவும் சரி வா வெண்ணிலா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தோம்னா அண்ணாமலை லீலாவதி அதுக்கப்புறம் வந்து வான்மதி இவங்க எல்லாரும் இருக்கவும் அப்போ உடனே அண்ணாமலை வந்து பார்த்தோம்னா அவங்க வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க. 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வரணும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. சரிப்பா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும் போது வரணும் ரூமுக்கு போகவும் அப்போ வெண்ணிலாவை தனியாக அழைச்சிட்டு வந்து கேட்குறாங்க சொல்லு வெண்ணிலா 2 பேரும் எங்கே போனீங்க, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வான்மதிக்கு டவுட் வந்துருச்சுது. இல்லை இவங்க 2 பேரும் பொய் சொல்கிறது நல்லாவே தெரியுது, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்காக தான் இந்த வருண் வந்து வெண்ணிலாவை தனியாக அழைச்சிட்டு போயிருக்கிறான், அது என்னன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அண்ணாமலைக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. வெண்ணிலா வந்து சந்தோஷமாக இருக்கிறேன்னு நம்மக்கிட்ட சொன்னாலே தவிர அவள் கண்ணில் வந்து அழுத மாதிரிக்கு தெரிஞ்சிச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் வந்து எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாங்க, வெண்ணிலா பொய் சொல்கிறது நல்லாவே தெரியுது, நம்மகிட்ட வந்து நம்ம மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போகிறா, அது என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து லீலாவதி வந்து அவங்க அண்ணாமலையிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அண்ணாமலை வெண்ணிலாவும் வரணும் வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அண்ணாமலை வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க 2 பேரும் ஹாப்பியாக போகலை, 2 பேரும் வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு லீலாவதிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், ஏன்னா அக்கா தெரிஞ்சாக்கி மனசு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அது என்னன்னு நானே கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வான்மதி வந்து இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது சாராவுக்கு இந்த விஷயத்தை பற்றி அதாவது இவங்க 2 பேரும் பிரிய போகிற விஷயத்தை எப்படியும் வான்மதி கண்டுபிடிச்சிட்டு சொல்லுவாங்க. அதனால வந்து சாராவால் அடுத்தது என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, அதே மாதிரிக்கு அண்ணாமலை வந்து இவங்க 2 பேரையும் பிரிய விடாமல் தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.